வெற்றி சேத்தி சீரியல்ல இப்போ ரொம்ப அருமையான காமெடியான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா அதில் வந்துட்டாங்க. பூஜாக்கு வந்து பிரியாவோட நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப பயமுறுத்துற மாதிரி தேவி வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒன்றை வந்து ரோஹித் வந்து உட்காந்துடுறாங்க. என்ன பூஜா, நான் தானே உட்காந்துட்டு இருக்கேன், என்ன பார்த்து பயப்படுறியா? அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருச்சு. இதே மாதிரி டெய்லியும் பயமுறுத்திட்டு இருந்தா அவகிட்டேருந்து எல்லா விஷயத்தையும் கறந்துடலாம். எப்படி இருந்தாலும் வந்து புலம்புவா. அந்த புலம்புனதை வீடியோவோட ஆதாரத்தோட கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டா கதை கந்தலாயிடுங்கிற மாதிரி தான் சக்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. என்னடி நிம்மதியாக தூங்குனியா போல இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்டோன்னே, வர கோவத்துக்கு நான் ஏதாவது பண்ணிட போகிறேன். என்னது தூங்குனேனா? நைட்டு ஃபுல்லாக வந்து பிரியா சும்மா பயமுறுத்திட்டாமா. இங்கேயும் அங்கேயும் இருக்காமா, ஜன்னலுக்கு வெளியே இருக்கா, திரும்பி பார்க்கறதுக்குள்ள ரோஹித் மாதிரி பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கா, புக்கு படிக்கிறா. நான் ஒரு செகண்ட் கண்ணு முன்னா அடுத்த செகண்ட் வந்து ரோஹித் உட்காந்துருக்கான். எனக்கு என்ன செய்யணுன்னே தெரிலமா. என்னடி நீ இப்படி பயமுறுத்துற? இன்னைக்கு ஓன்ட்டேனா? ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா மந்திரவாதி வர சொல்லியிருக்கம்மா, அவங்க மந்திரம் சொல்லி பிரியா வந்து ஓட்டிடுவாங்க. இப்போதைக்கு வீட்டை சுற்றி வந்து மந்திர கயிறு வந்து கட்டணும். அப்படி கட்டினா நிச்சயம் வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சக்தியா இருக்கட்டும், தினியன், கிரி, ரோஹித் எல்லாரும் ரகசியமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். வந்திருக்கிறது பேய் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? சரி பார்த்துக்கலாம். இவரை பார்த்தா அப்படி ஒன்றும் சாமியார் மாதிரி தெரில. அப்படியே இருந்தாலும் ரோஹித் நான் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்லி சக்தி வந்து ஐடியா வந்து கொடுத்துட்றாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் ரகசியமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சாமியார் வந்து மந்திரம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த வீட்டில் வந்து பேய் இருக்குது. பேய் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால தானே சாமியாரை கூப்பிட்டோம். என்ன சாமியாரை நீங்கள் காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு மந்திரம்லாம் தெரியுமா? சரி நான் இப்பயே பேய் வரைச்சி காட்டட்டா? ஏற்கனவே ஒரு பேய் வச்சுக்கிட்டே எங்களால் ஓட்ட முடியலையா? இல்லை இன்னொரு பேய் வரியா? இருக்கிற பேயை மட்டும் வெளியில் வந்து அமுச்சு வைங்கிற மாதிரி பூஜாவும் அந்த இடத்துல சரளாவும் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல சக்தி, ஓ பேய் இந்த வீட்டில் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு பேய்னா அது பூஜா மட்டும்தான். என்ன பூஜா, மேக்கப் போடாமல் கண்ணாடியில் மூஞ்சியை பார்த்துட்டியா? இருக்கும். நான் கூட அப்படி தான் நினைக்கிறேன். ரோஹித் வந்து காமெடி பண்ணுறாங்க. ரோஹித் நான் செம்ம கடுப்பில் இருக்கேன், தேவையில்லாமல் பேசாத போ. அப்போனா இன்னைக்கு உன் ரூமில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஐயோ ஏப்பா ரோஹித், சாய்ப்பா, மன்னிச்சிருப்பா, என் கூட எப்போதும் இருக்கணும். பாத்தியா இப்போ அன்பா பாசமாக பேசுகிற, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பயமுறுத்துற மாதிரி பேசுனேன், நீ சிரிச்சே என்கிட்ட பேச மாட்டேங்கிறப்போ அப்படின்னு சொல்லி ரோஹித் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா சாமி, நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், என் கூடயே இரு ரோஹித் போதுமா அப்படின்னு சொல்லும்போது சாமியார் வந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து பிரியா இந்த கட்டத்துக்குள்ளே உட்கார போறா. என்னது பிரியாவா? இல்லை அந்த பேயின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பிரியான்னு சொல்லிட்டாப்புல, வேற ஒன்றும் இல்லை. அப்போனா பிரியா பேய் தான் உனக்கு துரத்துதா? அது ஏன் ஒன்றை மட்டும் துரத்துது? இங்கெங்கேயும் வந்து இடிக்குதே. சாமியார் நம்மளை மாட்டி விட வந்தாரா, காப்பாற்ற வந்தாரா, ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பூஜா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சாமியாரே, வந்த வேலையை மட்டும் பார்க்காம சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு ஆப்பெல்லாம் வச்சுட்டு போயிடாதீங்க சரிங்களா அப்படின்னு சொன்னேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த பேயை இங்கே உட்கார வச்சு காட்டுறேன்னு சொல்லி மந்திரம் போட்டுட்டு இருக்காங்க. ரோஹித், சரியான சந்தர்ப்பம் இதுதான். இத்தனை நாளாக வந்து பூஜா மேலே இருக்கிற உங்களுக்கு கோவத்தை எல்லாம் தீர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ரோஹித் தலையில தான் அவ்வளோ முடி இருக்கா, அது எல்லாத்தையும் வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. மூஞ்சியே வந்து தெரியல. ஒரு உரும்பல் சத்தம் மட்டும் கொடுக்குறாங்க அந்த இடத்துல ரோஹித். இதை பார்த்தாலும் பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க. பிரியா வந்துட்டா, எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மந்திரவாதி சொன்னோன்னா பேரதிர்ச்சி ஆகிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம பூஜா சாட்டை எடுத்து சும்மா உரின்னு முடிக்கிறாங்க. டேய், நான் உன்னோட அழகான மனைவி, நீ என்னோட மனைவியா? நீ தானே என்ன மாடியிலேருந்து தள்ளி விட்டியே, மலையிலேருந்தும். இதெல்லாம் என்னால் நினச்சி பார்க்க முடிஞ்சிச்சு. நீ இதெல்லாம் செஞ்சவ தானே? இப்போ தான் ரோஹித் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தான். என்னது ஆத்மாவும் ஆவியும் பேசுதா? என்னடா அது, இப்படி ஒரு பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானான்னு தெரியாமல் பூஜா வந்து தடுமாற்றத்தோடு இருக்காங்க. இதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு சவுக்கு எடுத்து சும்மா முடிச்சிடுறாங்க. வலிக்குதுடா, அடிக்காதங்கிற மாதிரி பூஜா வந்து கத்துறாங்க. சாமியார் வந்து பேசுகிறாங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்கிற மாதிரி பூஜாவும் அவங்க அம்மாவும் சொன்னேன். அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது, அது வந்த வேலையை முடிச்சுட்டு போகணும். எனது வந்த வேலையை முடிச்சுட்டு போகணுமா? எனக்கு வலி உயிர் போகுது, ஏதாவது ஒன்று செய்யா. ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரளாவும் கடுப்பாயிட்டாங்க. கண்ணாமண்ணான்னு வந்து ரோஹித் வந்து திட்டுறாங்க. ஏன்பா என் பொண்ணை போட்டு இந்த அடி அடிக்கிற? பின்னாடி திரும்பி சரளாவை பார்த்து சாட்டை எடுத்து அடிக்கலான் இருக்கிறப்ப எல்லா தப்பு பண்ணது என் பொண்ணு தான். எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அது உனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணு அங்கே இருக்கா, நீ அவளையே சமாளிச்சுக்கப்பா, ஏன் உடம்புலாம் தாங்காது. நீ எல்லாம் அம்மாவா அப்படின்னு சொல்லி பூஜா வந்து கண்ணாமண்ணான்னு அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே